பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 8 அக்டோபர் 2025 புதன்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சலில் நிலச்சரிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதில் வந்து பேருந்து சிக்கி 18 பேர் உயிரிழப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவும் இல்லை. பட் பேரிடர் மேலாண்மை சார்ந்து நம்மளுக்கு 11th ஜாகிரபி புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதாவது புவியீர்ப்பு விசையுடன் தொடர்புடைய ஒரு பேரிடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிலச்சரிவு தான். ஏன்னா அந்த நிலம் சரியும் போது அது புவியீர்ப்பு விசையோட சேர்த்து இழுக்கிறதுனால தான் அந்த நிலச்சரிவு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரியாப்பா, அடுத்து பாருங்க, இயற்பியலுக்கான நோபல் பரிசு 3 விஞ்ஞானிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவங்க 3 பேருமே அமெரிக்காக்காரங்க தான். ஜான் கிளார்க்கு, மிஷல் எச் டெவரே, ஜான் எம் மார்டினிஸ், இவங்க 3 பேர்த்துக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு. எதுக்காக நோபல் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, குவாண்டம் ஊடுருவல் ஆய்வு, அதாவது குவாண்டம் டனலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஆய்வு மேற்கொண்டதுக்காக இவங்களுக்கு இந்த நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கான அந்த ஆய்வுக்கான ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவாண்டம் கணினிகள், குவாண்டம் கிரிப்டோகிராஃபி, குவாண்டம் சென்சார் இதெல்லாம் வந்து மேம்படுத்துறதுக்கு இன்னும் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் மெயின். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான இன்ஃபர்மேஷன்ப்பா. அதாவது வான்வெளி பாதுகாப்பு தொழில்துறைக்கான சர்வதேச மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா, சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்றிருக்கு. இதோட மெயின் நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு, அதாவது இந்தியா ஃபுல்லாக கலந்துக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 19க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்காங்க. இதில் தமிழ்நாடு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, பாதுகாப்பு தொழில்துறையில் 75,000 கோடி முதலீடு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரு டார்கெட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதனால இதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்துறை சார்ந்த நிறுவனங்களுக்கான மாநாடு சென்னை நந்தம்பாக்கம். இது பேர் என்னன்னா ஏரோ டெஃப்கான் 25. சரிங்களா, ஏரோ டெஃப்கான் 25 இதோட நேம். இதில் மெயினாக ஒரு 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அதாவது கோவையில் வரப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. இங்கே வந்து பாதுகாப்பு தொழில்துறை பூங்கா அமைக்க போகிறாங்க. சரியா, 360 ஏக்கரில், அதாவது கோவை வரப்பட்டியில் பாதுகாப்பு தொழில்நுட்ப பூங்கா 360 ஏக்கரில் அமைக்க போகிறாங்க. அதே மாதிரி விமான பழுதுபார்த்தல் பராமரிப்பு ஒருங்கிணைப்பு பணிக்காக புதுசாக வந்துட்டு வான்வெளி பூங்கா சூலூரில் அமைக்க போகிறாங்க 2000 ஏக்கர். சரியா, அப்போ 2 வான்வெளி பூங்கா அப்படின்றது சூலூரில், பாதுகாப்பு தொழில்துறை பூங்கா அப்படின்றது கோவை வரப்பட்டியில். சரியா, சூலூரும் கோவை தான். சரியா, ரைட். அது முக்கியமானது. வேற இதில் அவ்வளோதான். இது வந்து முக்கியமான நியூஸ், அவ்வளோதான். ரைட், ஓகே. இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு சார்ந்த நியூஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு நிறையா நியூஸ் இல்லை. இந்தது முக்கியம். என்ன அப்படின்னா, அதாவது மருத்துவமனைக்கு போனால் வெளி நோயாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நோயாளிகள் அப்படின்ற வார்த்தைக்கு பதில் மருத்துவ பயனாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இனி பேர் மாற்ற போகிறாங்க. சரியா, எங்கேயுமே வந்துட்டு இனி அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் அப்படின்ற போர்டு இருக்காது. சரிங்களா, பலகை இருக்காது. அதுக்கு பதில் மருத்துவ பயனாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறதுக்காக அரசாணை வெளியிட்டிருக்காங்க. சரி, ரைட். அடுத்தது பார்க்கலாம். இந்த உலக வங்கி பொருளாதார வளர்ச்சி கணக்கீடு செஞ்சுருக்காங்கப்பா. 2025-26 படி 6.3% இருக்கும் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை 6.5% உயர்த்தியிருக்காங்க. 2025-26 இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது உலக வங்கி கணிப்புப்படி 6.5%. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2026-27 இந்த 6.5%ன்றது 6.3% குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அதாவது இந்த அமெரிக்கா வந்துட்டு 50% வரி விதிச்சாங்க. பார்த்தீங்களா, இந்த இருக்கு பார்த்தீங்களா, 50% வரினால உலக அளவு பொருளாதார மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றத்தில் 2026-27 பொறுத்தவரை 6.3% இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. இதே தெற்காசியாவோட வளர்ச்சி 6.6%-5.8% குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. அதே மாதிரி பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர் வராரு. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, அதாவது இந்தியா பிரிட்டன் தொலைநோக்கு திட்டம் எந்த வருஷம்னா 2035. நம்ம நேற்றே சொன்னோம், இருந்தாலும் இன்னொரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்தியா பிரிட்டன் தொலைநோக்கு திட்டம் எந்த ஆண்டு அப்படின்னா 2035 ஆண்டு. சரி, ரைட். அடுத்து இந்தது
சாலைகளில் வந்து பார்த்திங்கன்னா பாதசாரிகள் மிதிவண்டிகள் நடந்து போகிறாங்கல்லப்பா, அவங்களும் சைக்கிளில் போகிறவங்களுக்கும் தனியாக பாதுகாப்பு விதிமுறைகள் வகுக்கணும் அப்படின்னு சொல்லி மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு 2 சட்டம் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. என்னென்னா 1988 மோட்டார் வாகன சட்டம், அது முக்கியம். 1988ஆம் ஆண்டின் மோட்டார் வாகன சட்டப்பிரிவு 138(1)A கீழே இந்த இதுக்கான வழிமுறைகள் இன்னும் வகுக்கலை, கூடிய சீக்கிரம் வகுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1988 மோட்டார் வாகன சட்டப்பிரிவு 138(1)Aக்கு கீழே. அதே மாதிரி 2010 அதே மோட்டார் வாகன சட்டம் 2010 D பிரிவின் கீழே தேசிய நெடுஞ்சாலை அல்லாத நெடுஞ்சாலைகளில், அதாவது தேசிய நெடுஞ்சாலை இல்லாத பிற கிராம சாலைகள், இதோட வடிவமைப்பு, கட்டுமானம், பராமரிப்பு இது சார்ந்த விதிகளையும் வகுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2ஐயும் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜனவரியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரயில்வே முன்பதிவு டிக்கெட்டு பயண தேதியை வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம ரிசர்வேஷன் பண்ணிட்டோம், ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போகணும். இப்போ மதுரையிலேருந்து சென்னைக்கு போகணும், இப்போ 10ஆம் தேதி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்து வந்து இப்போ நம்ம பயணத்திட்டம் மாறுது, 12ஆம் தேதிக்கு நம்ம மாற்றணும்னா இது டேரெக்டாக மாற்றிக்கலாம். நம்ம அதை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது ஜனவரியிலேருந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அதாவது இராணுவ தளவாட கொள்முதல் 1.20 லட்சம் கோடிக்கு உள்நாட்டு இராணுவ தளவாட கொள்முதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது DACன்னு சொல்லுவாங்கப்பா, டிஃபென்ஸ் அக்விசேஷன் கவுன்சில் இது பேர், சரிங்களா? பாதுகாப்பு தளவாட கொள்முதல் ஆணையம். இப்போ ஒரு 10 ரஃபேல் போர் விமானம் வாங்கணும் அப்படின்னா பாதுகாப்புத்துறை டைரெக்டாக அதில் இது பண்ண மாட்டாங்க. பாதுகாப்புத்துறைக்கு கீழே இந்த DAC இருப்பாங்க, டிஃபென்ஸ் அக்வைசேஷன் கவுன்சில். இவங்க தான் வந்துட்டு எவ்வளவு, அதாவது இராணுவத்தில் இன்னும் எவ்வளவு தேவைப்படுது, இன்னும் வந்து எவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு இதை இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்து தான் கொள்முதல் நடைபெறும். ஸோ DAC அப்படின்னா டிஃபென்ஸ் அக்வைசேஷன் கவுன்சில், சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வேறு இன்னைக்கு இந்த நியூஸ் எதுவும் இல்லைப்பா, அதாவது எதுவுமே வந்துட்டு ஃபைனல் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். வேறு எதுவுமே விளையாட்டு செய்தி சார்ந்து எதுவும் இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்ததான் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜப்பானோட முதல் பெண் பிரதமராக பதவி ஏற்க போகிறாங்க. யாருன்னா சனே தகாய்ச்சி, சரிங்களா? திரும்ப நம்ம நியூஸ் பேப்பரில் வந்துட்டே இருக்குது. 64 வயது அவங்களுக்கு. சனே தகாய்ச்சி ஜப்பானோட முதல் பெண் பிரதமராக பதவி ஏற்க போகிறாங்கப்பா. 2-3 தடவை வந்துச்சு நியூஸ் பேப்பரில். ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. இதில் வேறு எதுவும் இல்லைப்பா. தங்க விலை தான் 90,000 தொட்டு போயிட்டுருக்கு, சரிங்களா? ஒரு பவுன் தங்கம் அப்படின்றது. வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ 10ஆம் தேதி நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் வந்து குரூப் 4 பேஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்பா. ஸோ விருப்பப்படுறவங்க 8667772290 அப்படின்ற நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றி.